ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வாழைப்பூ வடை. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் 1 கிளாஸ் கடலப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். கடலப்பருப்பை 2-3 தட்டி வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 2 மிளகாய் போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். நான் வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கிட்டேன். வாழைப்பூவில் இந்த மாதிரி நெட்டைக்காய் இருக்குது பாருங்கள், நடுவில் இருக்கும், இது எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி பதத்தில் சைடில் இருக்கும், அதுவும் எடுத்தாச்சு. அதை எடுத்து நான் அரிசி கழுவுன தண்ணியிலையே நான் யூஸ் பண்ணுறேன். அதில் யூஸ் பண்ணால் கருப்பாக ஆகாது, பிளாக்காக ஜாஸ்தி ஆகாது. அதனால் பாருங்கள், 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது கடலப்பருப்பு. இப்போ மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கடலப்பருப்பும் நான் 2 மிளகாய் போட்டிருக்கேன்ல, இன்னும் 2 மிளகாய், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் 4-5 பூண்டு, ஒரு பட்டை, சின்ன பட்டை எடுத்துருக்கேன், அதுவும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி அரைக்காதீங்க, இந்த மாதிரி ஆஃப் அரைச்சிக்கோங்க, பல்ஸ் முள்ளே அரைச்சிக்கோங்க. வாழைப்பூ இருக்குல்ல, அதுவும் கட் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லை அரைச்சி கூட ஒரு பல்ஸ் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அப்படியே செய்யுங்க. ஒரு கட் பண்ண வெங்காயமும் கொத்தமல்லியும் நான் போட்டிருக்கேன், உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வடை மாதிரி கையிலேயே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு செய்யுங்க. வரலைன்னா எண்ணெய் தடவிக்கலாம். எனக்கு க்ளீனாக எண்ணெய் தடவில் அப்படியே வந்துச்சு. பேனில் எண்ணெய் போட்டு சூடானோடனே வடை போட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. ரொம்ப நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். வந்தோடனே சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.